அவன் கொலை செய்யும் போது இவர்கள் தடுத்தார்களா? அவன் கொலை செய்ய பலரும் காரணம், அவர்களையெல்லாம் விட்டுவிட்டீர்களே என்று சில துருப்புச் சீட்டுகளை எடுத்து வீசுகிறார்கள். அவன் கொலை செய்ய பலரும் காரணம், அவர்களையெல்லாம் விட்டுவிட்டீர்களே என்று சில துருப்புச் சீட்டுகளை எடுத்து வீசுகிறார்கள். யார் உடந்தையாக இருந்தால் எனக்கு என்ன? அதையெல்லாம் நான் ஆராய்ந்து கொண்டிருக்க முடியாது. அந்த பட்டியல் அவனை சுட்டி இவனை சுட்டி கடைசியில் என்னையே சுட்டக்கூடும். அந்த பட்டியல் அவனை சுட்டி இவனை சுட்டி கடைசியில் என்னையே சுட்டக்கூடும். போதும், எல்லோரும் பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். அவனுக்கான திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. இனி யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். இத்தனை நாள் அவனை விட்டு வைத்ததே அதிகம். இந்த நாளில், இந்த இடத்தில், இந்த நேரத்தில், இந்த முறையில் பலரும் பார்க்க அவனை துடிக்க துடிக்க கொன்று போட போகிறேன். என்னது, இது திட்டமிட்ட கொலையாயிற்றே, நான் மாட்டிக்கொள்வேனே, எனக்கு தூக்கு நிச்சயம் என்று பதறுகிறீர்களா? அடடா, அச்சம் வேண்டாம். என்னை யாரும் பிடிக்க முடியாது. ஏனென்றால் என் பெயர் அரசாங்கம். நான் செய்ய போவதே தூக்கு கொலைதான். அனைவருக்கும் வணக்கம். இந்த கவிதையோடு என்னுடைய உரையை நிறுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு 5 நிமிடம் அது 10 நிமிடம் சில கருத்துக்களை சொல்ல வந்து சில கருத்துக்களை நான் சுருக்கமாக கூறிவிடுகிறேன். உலகத்தில் நாம் எல்லோரும் மிகவும் விரும்புவது அமைதியைத்தான். அகத்திலும் புறத்திலும், உள்ளத்திலும் இல்லத்திலும், வீட்டிலும் வெளியிலும் நாம் எல்லோரும் அமைதியை நாடுகின்றோம். ஆனால் இன்றைக்கு உலகத்திலே கிடைத்தற்கரிய பொருளாக இருப்பது அமைதிதான். நம்மை சுற்றி நிகழ்பவை அனைத்தும் ஊடகங்கள் வாயிலாக நம் செவிகளையோ காட்சியையோ அடைந்து நம்முடைய அமைதியை அறவே உருக்குலைத்து விடுகின்றன. அதிலும் ஒரு சில செய்திகள் அமைதியை குலைப்பதோடு மட்டுமல்லாமல் நம்மை ஆத்திரம் கொள்ள வேறு செய்கின்றன. மனிதன் என்ற பெயரில் சில கொடூரமான மிருகங்கள் செய்யும் கொடுமையான குற்றங்கள் அவற்றை பார்க்கும் பொழுதே நமக்கே அவனை தண்டித்தால் என்ன என்று தோன்றும். சிறுமிகளை சீரழித்துக் கொள்கிறவன், பணத்துக்காக குழந்தையை கடத்திக் கொள்கிறவன், கொள்ளையடிப்பதற்காக வீட்டில் தனித்திருக்கும் மூதாட்டியை கழுத்தறுத்துக் கொள்பவன், பேருந்துகளை எரித்து பெண்களை கறிக்கட்டையாக்குபவன், பட்டப்பகலில் பல பேரும் பார்க்க அலுவலகங்களை எதிர்த்து உள்ளே உள்ள பணியாளர்களை கறிக்கட்டையாக்குகிறவர்கள், இவங்களெல்லாம் பார்க்கும் போது இவர்களெல்லாம் தெருவில் நிற்க வச்சு சுடணும்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா? தோணாதா? எனக்கு தோன்றுகிறது, உங்களுக்கும் தோன்ற வேண்டும். அமைதியை நாடும் யாருக்கும் இப்படித்தான் தோன்றும். அந்த சிறுமி நம் வீட்டில் ஒருத்தியாக இருக்கக்கூடும், கடத்தப்பட்ட குழந்தை என் குழந்தையாக இருக்கக்கூடும், கழுத்தறுக்கப்பட்ட மூதாட்டி நம் பாட்டியாக இருக்கக்கூடும், எரித்து கொல்லப்பட்ட மாணவி நம் மகளாக இருக்கக்கூடும். இப்படி யாராவது ஒருத்தர் நம்முடைய சொந்தக்காரர்களாக இருந்தால் இல்லாவிட்டாலும் கூட நமக்கு என்ன தோன்றுகிறது? குற்றம் சாட்டப்பட்டது குற்றம் செய்தவரை நாமே தூக்கிலிட வேண்டும் என்று நமக்கு தோன்றுகிறதா இல்லையா? தோன்ற வேண்டும். அதுதான் மனித இயல்பு. மறப்போம் மன்னிப்போம் என்று ஒதுங்கி இருக்க முடியாது. மறந்து விடுவோம் பரவாயில்லை என்று சொல்வது தெய்வத்தன்மை. மன்னிப்பது என்பது தெய்வத்தன்மை. நாம் எல்லாம் தெய்வங்கள் அல்ல, நாம் எல்லாம் மனிதர்கள். ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கலாம். எனக்கு தெரிந்து ஒடிசால ஒரு ஃபாதர் ஸ்டெயின்ஸ் சொல்லிட்டு அவர் கிறிஸ்தவ மதத்தை போதிக்கிறார், அதை வலிந்து திணிக்கிறார் என்ற அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டின் பேர்ல அவரையும் அவருடைய குழந்தையையும் ஒரு வேன்ல வச்சு உயிரோடு எரித்தார் ஒரு மதவாதி, ஒரு தீவிரவாதி. அவரை பிடிச்சு வழக்கு தொடர்ந்தார்கள். அது வேற மாதிரி போச்சு. ஆனால் இந்த ஃபாதர் ஸ்டெயின்ஸ் உடைய மனைவி தன்னுடைய கணவரையும் மகனையும் ஒன்றாக பறிகொடுத்த அந்த பெண்மணி, நான் அவரை மனதார மன்னித்து விட்டேன் என்று அறிக்கை விடுத்தார். உண்மையான கிறிஸ்தவ பெண்மணி. அவர் உண்மையிலேயே தெய்வம், அவர் வணங்கப்பட வேண்டியவர். ஆனால் நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள். கொடிய செயலை செய்கிற ஒருவனை தூக்கில் போடு என்று சொல்வதுதான் மனிதனுடைய இயல்பு. இந்த தனி மனித உணர்வுக்கும் தனி மனிதனின் இந்த
எதிர்வினைக்கும் ஒரு அரசின் அணுகுமுறைக்கும் என்ன வேறுபாடு என்பதுதான் என்னுடைய கேள்வி. தனி மனிதனுக்குரிய அந்த பழி உணர்ச்சியும் உணர்வு வயப்பட்ட தன்மையும் ஒரு அரசாங்கத்திற்கு இருக்கலாமா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இங்கே முன்னே வைக்கிறேன். தனி மனிதர்கள் ஒருவரை ஒருவர் பழி தீர்த்துக் கொள்ளலாம். குற்றம் பதில் குற்றம், பதிலுக்கு பதில் குற்றம் என்று நிகழ்த்தி கொண்டே போகலாம். உலகம் கொலைக்களமாகிவிடும். அதற்கு ஒரு முடிவே இருக்காது. இந்த நச்சுச்சூழலில் நாம் மாட்டிக்கொள்வோம். மரண தண்டனை கடுமையாக எதிர்த்த காந்தியார் சொல்வார், கண்ணுக்கு கண் என்று போனால் உலகமே பார்வையற்றவர்களின் இடமாக விடும் என்று. உண்மைதானே? கொடிய குற்றம் புரிந்தவனை தூக்கிலிடு என்பது என்னை போன்ற ஒரு சராசரி மனுஷன் மனுஷிக்கு உணர்வாக இருக்கலாம். ஆனால் அது ஒரு அரசின் சட்டமாக இருக்கலாமா? எல்லா கொலைகளுக்கும் தூக்கு தண்டனை கொடுப்பதில்லையே. அரிதிலும் அரிதான திட்டமிட்ட படுகொலைகளுக்கு மட்டும்தானே தூக்கு கொடுக்கிறோம் என்று வாதிடுகிறார்கள். கொலை செய்ய போகிற ஒருவன் இன்னாரை இந்த இடத்தில் வைத்து இந்த ஆயுதத்தை வைத்து இப்படி கொலை செய்யலாம் என்று திட்டமிடுகிறான். ஆனால் அவன் திட்டப்படியே எல்லாம் நடக்கிறதா என்றால் பல சமயங்களில் நடக்காது. அவன் அடுத்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கிறான். அப்படி ஒருவேளை அந்த காத்திருக்கும் அந்த தருணத்தில் அவன் மனம் மாறலாம், வேறு ஏதாவது நிகழலாம். அந்த திட்டமிட்ட கொலை நிகழாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் திட்டமிட்ட கொலைகளிலேயே திட்டமிட்டபடி இம்மையும் பிசகாது ஏதாவது நடக்கின்றது என்றால் அதற்கு முதலிடம் தூக்கு தண்டனைக்கு தான். நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் காவல்துறை அதிகாரிகளும் அரசும் திட்டமிடுகின்றன. கொலைக்கருவியை தயார் செய்வதற்கு தூக்கு கயிறு, தூக்கு மேடை இன்னவற்றை தயார் செய்வதற்கு சிறை அதிகாரிகள் ஆயத்தமாகின்றனர். குறிப்பிட்ட நேரத்தில் தூக்கிலிடுகின்றனர். அது மட்டுமல்ல, அவன் இறந்து விட்டானா குற்றுயிரும் கொலையுருமாய் அவன் விட முடியாது. அவன் இறந்து விட்டானா என்பதை பார்ப்பதற்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார். அவன் இறந்து விட்டான் என்று சான்றளிக்க வேண்டும். இப்படியாக ஒரு திட்டமிட்ட கொலையை அரசு செய்கிறது. கொலைக்கு கொலை என்ற ஒரு தனி மனிதன் கிளம்புவானே ஆனால் அவனை கட்டுப்படுத்த வேண்டிய அரசு அதே கொலைக்கு கொலை என்பதை செய்யலாமா? இதுதான் நம்முடைய கேள்வி. இன்னைக்கு எல்லாம் உலகமயம் ஆயிடுச்சு. நாம் உண்ணும் உணவிலிருந்து உடுத்தும் உடையிலிருந்து நம் பண்பாடு, நம் அரசியல் எல்லாமே உலகமயம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நம்ம உலகத்திட்ட இருந்து எடுத்துக்கிறோம். ஆனா தண்டனை வழங்கும் முறை உலகம் பூராவும் எப்படி மாறிட்டு வருது அப்படின்னு சொல்லி அதையே நம்ம உலகமயமாக்க மாட்டேங்கிறோம். இரண்டாம் உலக போருக்கு பின் எத்தனையோ நாடுகள் தன்னுடைய தண்டனை கொடுக்கும் முறையை மாற்றி விட்டன. எல்லாம் ஆரம்ப காலத்தில் எந்தெந்த குற்றத்துக்கோ தண்டனை இருந்ததுன்னு அரிதான குற்றம், கொலை குற்றம் என்று அப்படியே இறங்கி வந்து இப்போது 113 நாடுகள் மரண தண்டனை அறவே ஒழித்து விட்டன. இவரு தோழர் பிட்டா சொன்ன மாதிரி 30 நாடுகள் புத்தகங்கள், சட்ட புத்தகங்கள் மட்டும் மரண தண்டனை இருக்கு. ஆனா யாரும் மரண தண்டனை கொடுக்கறது இல்லை. ஏன்னா மரண தண்டனை கூடாது, நாகரிகம் அடைய அடைய அது தேவையில்லை, அது தவறான ஒன்று. மனித உரிமையின் அடிப்படையில் ஒரு அறத்தின் அடிப்படையில் ஒரு அரசு இயங்க வேண்டும் என்ற பார்வையில் இப்படி ஒன்று பிறக்கிறது. இந்த உலகமயமாக்கல என்னென்னத்தையோ எடுத்துட்டோமே, ஏன் இந்த மனித உரிமை அடிப்படையில் உள்ள இதை மட்டும் ஏன் எடுத்துக்கொள்ள மறந்தோம்? இதை நாம் கேட்க வேண்டும். இது அரசாங்கத்துடைய காதுக்கு கேட்கிற மாதிரி நம்ம கேட்கணும். உலகமே மரண தண்டனை தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல இந்தியாவில், காந்தி தேசம் என்று அறியப்படுகின்ற இந்தியாவில் இந்த மரண தண்டனை வேணும்னு சொல்லி இன்னும் சிலர் பிடிச்சிட்டு இருக்கிறது பெரிய நகைமுரண். பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்துதான் காந்தி அகிம்சையை ஆயுதமாக கொண்டு போராடினார். அவருடைய வன்முறையை அகிம்சையின் ஆயுதத்தால வென்றார். அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் இன்றைக்கு மரண தண்டனை கிடையாது. இங்கிருந்து போகும்போது காந்தியுடைய கொள்கையான அகிம்சையை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அங்கு இன்றைக்கு யாருக்கும் எந்த குற்றத்திற்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது. 30-40 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை விதிக்கலாம், மரண தண்டனை விதிக்க முடியாது. ஆனால் அந்த காந்தி தேசம் இன்றைக்கும் அந்த மரண தண்டனையை பிடித்துக் கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய முரண்பாடுன்னு பாருங்க. இந்த மாதிரி உலக பூராவும் இந்த மாதிரி மரண தண்டனை எதிர்த்து குரல்கள் கிளம்பினாலும் ரொம்ப ரொம்ப அதிசயமாக இந்த தூக்கு கொட்டடியிலிருந்தே ஒரு குரல் கிளம்பி இருக்கிறது. அதை நம்ம கட்டாயமாக இங்கே குறிப்பிட்டு ஆக வேண்டும். தம்பி அறிவினுடைய புத்தகம் தான் அது, அவருடைய குரல் தான் அது. அந்த புத்தகத்தை ஒவ்வொருத்தரும் படிக்கணும். அதில் உள்ள வாதங்கள்
அவர் வந்து கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த அரசாங்கம் மரண தண்டனை தூக்குல போட்டே தீருவேன்னு நிற்கிற இந்த அரசாங்கம் போடுங்க, பரவாயில்ல போடுங்க. ஆனால் இந்த கேள்விகளுக்கு எங்களை சமாதானப்படுத்துகிற மாதிரி ஒரு பதிலை சொல்லிவிட்டு நிரூபித்து விட்டு பிறகு தூக்கில் போடும். சிறையில கூட அவர் வந்து படிக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி அவரை வந்து சிறையில கல்வி அமைச்சர்னு அவரை பார்க்குற அந்த அதிகாரிகள்லாம் எங்ககிட்ட சொன்னாங்க. அப்படியே சுருங்கி போயிட்டு நம்ம சாக போறோம் தூக்கில போட போறாங்கன்னு அவங்க யாரும் முடங்கி விடவில்லை. இந்த 20 ஆண்டு காலங்களில் மனிதநேயத்தையும் கல்வியும் எத்தனையோ அடிப்படையில் அவங்க நல்லா வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த மனிதாபிமானத்தை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய இப்ப நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். இது வந்து கொஞ்சம் நடுவில் வந்து தொய்வாகி விட்டது. மரண தண்டனையை எந்த காலத்திலும் எதற்காகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நம்முடைய தமிழக முதல்வர் கொள்கை அளவில் சொல்லி இருப்பதை நடைமுறை அளவில் கொண்டு வர வேண்டும். தமிழக அளவில் இதற்கான ஒரு முயற்சியை, தமிழக சிறைகளில் இனி மரண தண்டனை கிடையாது என்று தமிழக முதல்வர் அறிவித்து தமிழ்நாட்டை அந்த விதத்தில் முதலிடத்திற்கு கொண்டு வர வேண்டும். நளினி விடுதலைக்காக ஒரு விரிவான கையெழுத்து இயக்கத்தை நடத்தி நாங்கள் அவங்க கிட்ட போனப்போ அவர் என்ன சொன்னாரோ, அவங்களை விடுதலை செய்வதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை என்று சொன்னார். ஆனால் அந்த நளினி இன்னமும் சிறையில் தான் இருக்கிறார். அந்த வழக்கில் உட்பட்ட இன்னும் 7 பேரும் சிறையில் தான் இருக்காங்க. அவங்க எல்லோரையும் வெளியில கொண்டு வரும். இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும் என்று யோசித்து பார்க்கிறேன். உலக அளவில், இந்திய அளவில், தமிழக அளவில் இந்த மரண தண்டனை ஒழிப்புக்காகவும் நீண்ட காலம் சிறையில் கிடப்பவர்களின் விடுதலைக்காகவும் ஒரு பொதுவான கருத்தை திரட்ட வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு ஆவேசம், எந்த ஒரு நிகழ்வு, எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் அவனை விடக்கூடாது, அவனை வந்து தூக்கில போடணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய தனி மனித இயல்பு. அதுதான் மனிதர்களுடைய இயல்பு. அதுதான் அது தவறு, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி என்று அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களுடைய கருத்தை திரட்ட வேண்டும். அதற்கான சரியான தொடக்கமாக இந்த தமிழர் எழுவர் விடுதலை என்ற இயக்கத்தை பார்க்கிற இந்த குரலோடு என்னுடைய குரலையும் இணைத்துக் கொள்கிறேன். இந்த சிறிய அரங்கத்தில் நாம் எல்லாம் எழுப்பும் இந்த குரல் நம்முடைய ஊடக நண்பர்கள் வாயிலாக தமிழகம் எங்கும், இந்தியாவெங்கும், உலகமெங்கும் ஒலிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.